ஹாய் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல. உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் போட முடியல. இப்போது அப்கமிங் நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ஓகே ரீச்சஸ் போணுச்சு. நிறைய பேர் வந்து நானே நிறைய சேனலில் இன்ஸ்டாவில் பார்க்குறேன். நான் இன்ஸ்டாவில் அந்த மாதிரி வீடியோஸ் போடலை. இன்ஸ்டாவில் பார்க்குறேன் 5000 10,000 வெப்சைட் பண்ணி தருவாங்க. காமர்ஸ் வெப்சைட் எப்படி பாசிபிள்னு நீங்கள் கேளுங்க. இப்போது நானே பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா இவங்க சொல்கிறாங்க, பட் இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஒரு 5000 வெப்சைட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. உங்களோட டொமைனோட காஸ்ட்டே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் நிறைய டொமைனை செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1400 கண்டிப்பாக வந்துடும். ஒரு .com டொமைன். இப்போது .in அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நான் .comஐ பற்றி பேசுகிறேன். 1400 வந்துடும். ஒரு ஹோஸ்டிங் எடுக்கிறீங்கனாலே கூட இப்போது வந்து நிறைய சைட்டில் ஹோஸ்டிங்னா ஒரு 1200 1300 வரும். ஸோ இது ஒரு 1400 அது ஒரு 1600 வச்சுங்க. 3000 அதுக்கே போயிடும். சரியா? இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி வெப்சைட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேஜ் வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக உட்காந்து பண்ணணுன்னா ஒரு பேஜை வந்து நல்ல டெவலப்பர் பண்ணணுன்னா ஒரு ஆஃப் டே எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக. ஒரு பேசிக் 5 பேஜ் சைட்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு 3 நாள் டு 5 நாள் ஆகிடும். ஸோ 5 நாள் கூட அவங்களோட ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2000 வச்சுங்க. 2000 கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரீலான்சராக இருப்பாங்க. ஒரு கம்பெனி வச்சு இந்த கம்மியான அளவு பண்ணவே முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வந்து உள்ளே கொடுக்கவே முடியாது. இப்போ எப்படின்னா உங்கள்கிட்ட அந்த ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது இந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காமர்ஸ் சைட்டும் பார்த்திங்கன்னா 10,000 பண்ணித்தரேன்னாங்க. நானே பார்த்துட்டு எப்புட்றா 10,000 பண்ண முடியுன்ட்டு நானே அந்த ஆடை பார்த்து நானே கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்ட்டு. இல்லை சார், இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வெப்சைட்டு டெம்ப்ளேட் கொடுத்துரும், நீங்களே அப்டேட் பண்ணணும். ஃபர்தராக நீங்கள் வந்து பண்ணுறோன்னா இவ்வளோ காஸ்ட் ஆகும். இந்த பேக்கேஜ் இருக்குது, இந்த பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் அதோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி தெரியும். ஒரு காமர்ஸ் போனீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும், மினிமமாக பண்ணணும், மேக்ஸிமம் பண்ணணும்னா ஒரு நல்ல சைட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணால் ஒரு 60,000 to 80,000 கண்டிப்பாக ஆகிடும். எப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் கண்டிப்பாக வாங்கணும், வெப்சைட் ஸ்பீடுக்கு WP ராக்கெட் வாங்கணும், நல்ல சர்வர் வாங்கணும், ப்ளஸ் டொமைன் வாங்கணும், ப்ளஸ் SSL சர்டிஃபிகேட் வாங்கணும். இது வாங்கினாலே போதும். மேக்ஸிமம் ஒரு 25,000 மேலே வந்துடும். இதை வந்து எப்படி அவங்களால வந்து 10,000 பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நான் கேட்கும்போது இது சார் டெம்ப்ளேட், இப்போ ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து காமர்ஸ் போனீங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேக்கிங் இஷ்யூ வரும். நல்ல சர்வர் பண்ணணும். அதுக்கப்புறம் WP ராக்கெட் சைட் ஸ்பீட் பண்ணுறதுக்கு WP ராக்கெட் போடணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக டெவலப்பர் சார்ஜஸ், SSL சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன், SMS கேட்வே இன்டெகிரேஷன் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாமே பண்ணும்போதே ஒரு மேக்ஸிமம் ஒரு 30,000 40,000 வந்துடுங்க. இதுக்கப்புறம் டெவலப்பிங் சார்ஜஸ். இப்போது டெவலப்பர் வந்து ஒரு காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 நல்ல கஸ்டமர் ஆப்போடு இருக்கும்போது ஒரு 15 to 20 days எடுப்பாங்க. மேக்ஸிமம் நல்ல ஒரு காமர்ஸ் பண்ணணும், நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி, நல்ல சர்வர் எடுத்து பண்ணணும்னா ஒரு 80,000 கண்டிப்பாக ஆகிடும் சார். ஸோ என்னடா இவ்வளோ கூட சொல்கிறானே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து பாசிபிள். இந்த இது வரும். இல்லை ஒரு 40,000 அதுக்குள்ளே வேணும், 50,000 வேணும்னா அது கூட பண்ண முடியும். என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் சர்வர் பொறுத்த வரைக்கும் ஷேடோ ஹோஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ டொமைன் வந்து இதை கொடுக்கலாம், ஃப்ரீ SSL கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன திங்ஸை வந்து குறைக்கும் போது நம்மளால் பண்ண முடியும். ஸோ 40,000லையும் பண்ண முடியும். அதே சைட்டு நான் 80,000லையும் பண்ண முடியும். என்ன டிபெண்ட்ஸ் அப்பானா வந்து பார்த்திங்கன்னா அதோட பேக் அண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறது எல்லாமே நம்பாதீங்க. இப்போ நான் சொல்கிறதும் பார்த்திங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவன் நிறைய திட்டு சொல்லுவாங்க, நான் இந்த கஸ்டமர் பண்ணுறேன், அந்த கஸ்டமர் பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், என் ஆஃபீஸில் இப்படி இருக்குது அப்படின்னு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிஸ் அங்கே இருக்கா, எவ்வளோ நாளாக இருக்குது, ஸோ அதை விசிட் பண்ணுங்கள். அவங்க ப்ரீவியஸ் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கோப் வாங்கிக்கிங்க. அந்த கஸ்டமர் நம்பர் வாங்கி அந்த கஸ்டமர்கிட்ட பேசி இவங்க ஹாப்பி கஸ்டமராக, இப்போ ஒரு 10 கஸ்டமர் பண்ணியிருக்காங்கன்னா 10 நம்பர் கொடுத்தாங்கன்னா
தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அவங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைட் லிங்க்ஸ் பாருங்கள், இல்லை ஒரு 10 லிங்க்ஸ் இருக்கா, 20 லிங்க்ஸ் இருக்கா, நீங்களா ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணி கால் பண்ணி பேசுங்க எப்படி பண்ணாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூஸ், இப்போ எல்லாமே வந்து கூகுள் ரிவ்யூஸ் பார்க்குறாங்க. கூகுள் ரிவ்யூ பாருங்கள். அவங்க பண்ண சைட் ஓகே, உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் அந்த கொடுத்தவங்க ஒருத்தவங்க ரெஃபரன்ஸாக அந்த கம்பெனி சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜென்யூனாக இருந்து அந்த மாதிரி சினேரியோ மட்டும் நீங்கள் போங்க. இல்லைனா வந்து புது வெப் டிசைனிங் கம்பெனி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் 2013 இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ என்னென்னா, எனக்கு ஒரு 1000 கஸ்டமர் 2000 கஸ்டமர் வேணும் நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே இப்படி தான். ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்துருவாங்க. அதை வந்து திருப்பி பேக் டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸாக இருக்கும். இதெல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். இப்போது எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும், லாங் ஜேர்னியாக வரணும்னா இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இல்லை, நீங்கள் இன்னும் எந்த வெண்டரை சூஸ் பண்ணால் கூட அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் அந்த ஆர்டரை அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. தேங்க்யூ.